ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், முதல்ல உங்கள்கிட்ட வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, எப்பவுமே சிறுகடி காசு அப்டேட் கொடுக்கும்போது ஒரு டைம் வெரிஃபை பண்ணி தான் கொடுப்பேன். பட் இந்த டைம் நேற்று கொஞ்சம் ஆர்வத்தில் கொடுத்துட்டேன். எஸ், நேற்று வந்துட்டு கேஆர் விஜய் அம்மா அப்புறம் வடிவுக்கரசி அம்மா இவங்க 2 பேர் வந்துட்டு சிறுகடி காசில் நியூ என்ட்ரி, அதாவது ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி மாதிரி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அது வந்து உண்மை கிடையாது போல. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் செட்டுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு மட்டும்தான் போயிருக்காங்க. பட் அதே போல் முத்துவோட கிஃப்ட் இதுவாக தான் இருக்குமோ அப்படிலாம் கெஸ் பண்ணியிருந்தோம். பட் அப்படிலாம் கிடையாது போல. ஸோ மீனா கூட இன்னும் எபிசோட்லேயே சொல்லியிருப்பாங்க, ஒரு வீடியோ மாதிரி எடுத்து மொமெண்ட்டை மாதிரி கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்து ஷேர் பண்ணுவாங்க, இல்லைன்னா முத்து சைட்லேருந்து ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றா இருக்க சான்சஸ் இருக்குது. அதே போல் வந்துட்டு இங்கே வடிவுக்கரசி அம்மா கேஆர் விஜய் அம்மா அவங்க வந்து இல்லை அப்படிங்கிறது அஃபிஷியல் கன்ஃபார்ம்டு. ஸோ ஜஸ்ட் செட்டுக்கு மட்டும் தான் வந்திருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ் எதுவும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க வேணாம். ஸோ இந்த ட்ராக் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே போல் நான் ஏன் ஃபஸ்ட்டு அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆனா அப்படின்னா, ஏன்னா விஜய் டிவிக்குள்ளே வராங்கன்னா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட். ஏன்னா இதுக்கு முன்னாடி வடிவுக்கரசி அம்மா வந்துட்டு நம்மளுடைய பணிவிழு மலர்வனம் சீரியல் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வினுஷா, ஸோ அவங்க கூட இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ விஜய் டிவிக்கு வந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி எனக்குமே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அப்போவே ஒரு சான்ஸ் இருந்துச்சு. கடைசியில் வந்து ஆடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இப்போவாச்சும் வருவாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் தான் நானுமே அதை சொல்லிட்டேன். பட் கொஞ்சம் அவசரப்பட்டுடுமோ அப்படின்னு தான் தோணுது. ஸோ டீம்கிட்ட நேற்று நைட்டு கேட்டேன். ஸோ அவங்க தான் சொல்லியிருந்தாங்க, இல்லை ஜஸ்ட் அவங்க வந்து பார்த்துட்டு மட்டும் தான் போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்டேட் கேட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ உடனே ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். பட் காலையில் நல்லா ஷேர் பண்ண முடியல. அது இப்போதைக்கு உங்களுக்கு அப்டேட் கொடுக்கும். அதே போல் ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழ் செல்வி அம்மா, அதோட நம்மளுடைய சந்திராமா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க சீதா இவங்களாம் வந்திருக்காங்க. ஸோ அதே போல் இன்னொரு சைடில் ஸ்ருதியுடைய அம்மாவுமே இருக்காங்க. 2 பேர் கன்ஃபார்ம். ஸோ இவங்க 2 பேர் வராங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம விஜய் அம்மா ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. 2 இவங்க சம்மந்தியை வச்சு. ஸோ இவங்க ஒரு பக்கம் தாழ்த்தி ஒரு பக்கம் உயர்த்தி பேசுறது, ஸோ இதெல்லாம் ஆப்வியஸாக இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு டேக்கிள் பண்ணி இந்த எபிசோட்ஸ் மூவ் பண்ணுறாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே போல் வந்துட்டு நம்மளுடைய முத்து அண்ட் மீனா, ஸோ முத்து என்ன பண்ண போறாருங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியுமே இருக்குது. இந்த ட்ராக்கை பாசிட்டிவாக முடிக்கணும், ட்ரூத் ரிவீல் வருமா, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த ட்ராக்ல வந்து இருக்குது அப்படிங்கிறதா தொடர்ந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதாவது இந்த மந்த் எண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வரைக்குமே இந்த ஒரு ட்ராக்கை தான் எடுத்திருக்காங்க. முன்னாடி கொஞ்சம் எபிசோட்ஸ் தனியாக செப்பரேட்டாக எடுத்திருக்காங்க போல. ஸோ இப்போதைக்கு அந்த பர்த்டே செலிப்ரேஷன் தான் போயிட்டு இருக்குது. இது முடிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த எபிசோட்ஸ் வந்து அகைன் டெலிகாஸ்ட் பண்ண வருவாங்க நினைக்கிறேன். சிறுகடி காசு அசோஷியல் எப்பயுமே அப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் 10 days வந்து வேற ஒரு ஷூட் எடுத்துடுறாங்க. அடுத்து லாஸ்ட் 5 days எடுக்கிற ஷூட்டை தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஹை வோல்டேஜ், அதுவும் இல்லாமல் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் சொல்லும்போது கொஞ்சம் அந்த மாதிரி பிளான் பண்ணி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.